வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. வரலட்சுமி விரத அன்னைக்கு நாம் வச்ச அம்மன் கலசத்தை புனர்பூஜை முடிஞ்ச உடனே அந்த கலசத்தை நம்ம எப்படி பிரித்து எடுத்து வைக்கணும் மற்றும் அதில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக இருக்குங்க. செய்முறை விளக்கத்தோட வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பூஜை பண்ணி புனர்பூஜையும் செஞ்சு அரிசி டின்னில் வச்சாச்சுங்க. இப்போது அரிசி டின்னிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கலசத்தை எல்லாமே பிரித்து எடுக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு நல்ல துணி போட்டுட்டு அது மேலே அந்த கலசத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. கலசத்தை எடுத்து வைக்கும்போதும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதனால் நான் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கலசத்தை மகாலட்சுமி வேண்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாங்க. முதல்ல கலசத்துக்கு மேலே போட்ட துணியை எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மாலை நம்ம எப்போவுமே போடுவோம், அந்த மாலையை எடுத்துடலாங்க. ஒன்று ஒன்றா மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வைக்கணுங்க. இது நோன்பு கயிறுங்க. முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு தான் நோன்பு கயிறை சாற்றணும், அந்த நோன்பு கயிறு தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம முகத்தை எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், தாயாரோட முகம் எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குங்க. பாருங்கள், அந்த முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அமைதியும் சாந்தமும் நிறைஞ்ச முகமாக இருக்குங்க. எடுத்து வச்சாச்சுங்க முகத்தை எடுத்து. அடுத்தது தாலிக்கயிறுங்க. இந்த தாலிக்கயிறு நீங்கள் உங்கள் தாலிக்கயிறை மாற்றும் போது இதை நீங்கள் மாற்றிக்கலாங்க. பத்திரமா நீங்கள் எடுத்து பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாம். கலச தேங்காய், இது அடுத்து வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு அம்மனுக்கு படைக்கலாங்க நெய்வேத்தியமாக. அது வரைக்கும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாங்க. அடுத்தது மாவிலை. இந்த மாவிலை எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாங்க. அது காஞ்சவனே கால்படாத இடத்துல வைக்கலாம். அம்மனுக்கு போட்ட நகைகளை கூட எடுத்து வச்சிடலாம். இது காதோர கருகமணிங்க, நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அடுத்த வருஷமும் அதை எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. வெத்தலை பாக்கு போட்டதெல்லாம் எடுத்துடலாம். வெத்தலை காஞ்சிருக்கும், அதனால் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்து உங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் அதை பிரசாதமாக குடிக்கலாங்க. அதில் போட்ட காயின்ஸு, தங்க மோதிரம் நான் போட்டிருந்தேங்க, அதையும் எடுத்தாச்சு. என்னென்ன நீங்கள் அதில் போட்டிருந்தீங்களோ, ஏலக்காய், ஜாதிக்காய் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துடணும். காயின்ஸு, தங்க காயின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம். அதில் போட்ட 9 நாணயங்கள், நான் 10 ரூபாய் காயின்ஸாக 9 நாணயம் போட்டிருந்தேன். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த காயின்ஸை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, எடுத்து உங்கள் பீரோவில் எடுத்து வச்சுருங்க. அடுத்து வர வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அந்த காயின்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க கலசத்தில் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், அம்மனுக்கு போட்ட அந்த சின்ன கண்ணாடி, எலுமிச்சப்பழம் எல்லாமே இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணுங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கிறதுலேருந்து புனர்பூஜை வரைக்கும் உள்ள பூஜை வீடியோஸை நான் ஒரு தனி பதிவாகவே போட்டிருக்கேங்க. அந்த பதிவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா காயின்ஸும் எடுத்து வச்சுட்டேங்க. பாருங்கள், இந்த பச்சரிசியை நீங்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் சக்கரை பொங்கல் பண்ணி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாங்க. ரொம்ப விசேஷமானது. அந்த சொம்பு சுற்றி நம்ம மஞ்சக்கயிறு சுற்றி இருந்தோம், அதையும் எடுத்து வச்சாச்சுங்க. இதுதாங்க கலசத்தை எப்படி பிரித்து எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் கலசத்தில் உள்ள பொருள் எங்கெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.